உயர்கல்வித்துறையில் பம்பலப்பட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk. மக்களுடைய ஏற்படப்போற தூரநோக்கு பார்வை விடயங்களையும் இதில் பகிர்ந்து கொள்வது. குழந்தைகள் போவாங்க, வயோதிகர் போவாங்க, மெடிக்கலுக்கு போவாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் இந்த இதில் பதிவு செய்து தான் போகணும் என்றால் இலங்கையினுடைய ஜனநாயகம், இலங்கையினுடைய மன்னார் மற்றும் இலங்கையில் ஒரு வித்திய தனியார். எனது பேர் ஜாட்சன் ஃபீரானோ, மிஸ்ரா நிறுவனத்தினுடைய டிரெக்டர். இன்று மன்னார் பிரிட்டிஷ் ஸ்கை கமிஷனுடைய தூதுக்குழுவினர் வந்து மன்னார் விஜயம் செய்து கொண்டிருக்கின்றனர் என்று நான் அறிகிறேன். அதே நேரத்தில் பல்வேறு நபர்களையும் சந்தித்ததனுடைய ஒரு தொடர்ச்சியாக மன்னார் உள்ள சிவில் சமூக நிறுவனமான மிஸ்ரா நிறுவனத்துக்கும் இன்று வருகை தந்திருந்தனர். அவர்களோடு நான் ஒரு சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதில் அவர்கள் மன்னாருடைய தற்போதைய நிலைமைகள், வடமாகாணத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக உன்னிப்பாக கேட்டறிந்தனர். அதில் மன்னாருடைய பிரதான பல்வேறு விடயங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். மன்னனுடைய அபிவிருத்தி என்ற போர்வையில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலையாக இருக்கலாம், கனிய மன்னகழ்வாக இருக்கலாம், இது போன்ற விடயங்கள் இருக்கின்ற பல்வேறு சவால்கள், மன்னாருடைய மக்கள் எதிர்நோக்கின்ற சவால்கள் தொடர்பாகவும் நாங்கள் உன்னிப்பாக அவர்களுக்கு தெரியப்படுத்தினோம். அதே போல ஏனைய மாவட்டங்களில் இல்லாத பிரதானமாக காணப்படுகின்ற இந்த மன்னார் நகர வாயிலில் அமையப்பட்டிருக்கின்ற இந்த சோதனை சாவடி ஏனைய மாவட்டங்களில் இல்லாத ஒன்று. மன்னார் நகரத்தில் இருந்து போகின்ற மக்களை மட்டும் பிரதானமாக மையப்படுத்தி இந்த அரசினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சோதனை சாவடியில் இருக்கின்ற சவால்கள், இது தொடர்பாக அவர்களுடைய விடயங்களை இந்த அரசு ஏன் இவ்வாறான நிலைமை, ஏனைய மாவட்டங்களில் இந்த போதை வஸ்து கடத்தல்களோ ஏனைய விடயங்களை முன்வைக்கின்ற விடயங்கள் ஏனைய மாவட்டங்கள், அது கம்பகாவா இருக்கலாம், கொழும்பு கட்நாயக்காவா இருக்கலாம், அம்பாந்தோட்டையாக இருக்கலாம், காலியாக இருக்கலாம், ஏன் அந்த மாவட்டங்களில் எந்த சோதனை சாவடியும் இல்லை. ஆனால் மன்னார் நகரத்தில் இருந்து வாயில மட்டும் இது அமைக்கப்படுகிறது என்றால் இது மன்னார் நகரத்தில் உற்பத்தியாகப்படுகின்ற விடயங்கள் அல்ல, அவர்களால் முன்வைக்கப்பட்ட போதை வஸ்துக்கள். இது வெளிநாடுகளில் ஏழை நாடுகளில் இருந்து வருகின்றது. அவற்றை வந்து கடல் மார்க்கமாகவே அது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. அங்கு அவர்களது கைகூலிகள் அல்லது அவர்களுடைய கவன இனங்கள் இன்று வந்து மன்னார் வாயிலாக அது வெளியேறுகின்ற ஒரு நொண்டிச்சாற்றையோ முடச்சாற்றுகளையோ முன்வைக்க முடியாது. இவ்வாறான சவால்கள், இதில் இருக்கின்ற சவால்கள், எங்களுடைய மீனவருடைய வளங்களை கொள்ளையடிக்கின்ற விடயங்கள் போன்ற பல விடயங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதே போல மன்னாருக்கு வழங்கப்படுகின்ற ட்ரெயில் பயணங்களாக இருக்கலாம், அதனை விட மன்னாருக்கு இருக்கின்ற இலவங்குள பாதை, மன்னார் கொழும்பு பாதையில் இருக்கின்ற இன்று அரசு காட்டுகின்ற ஒரு தாமதங்கள் தொடர்பான விடயங்கள், பல விடயங்களை வந்து அவருடைய பார்வைக்கு நாங்கள் முன்கொண்டோம். ஆகவே இதை மிகவும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் கேட்டறிந்து சென்றிருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.